என் பிள்ளையே, இப்பொழுது உனக்கு ஒரு உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். எந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ, அந்த உண்மையை புரிந்து கொள்வதற்காகவும் அந்த உண்மையை அறிய வைப்பதற்காகவும் தான் இப்பொழுது இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கின்றேன். என்ன நடப்பது என்று தெரியாமல் சில விஷயத்தின் முடிவை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்டாய். அந்த முடிவில் நான் தெளிவான விடையை தருவேன் என்று சொல்லி கொள்ளும் போதெல்லாம் நீ நம்புவதா வேண்டாமா? இந்த அப்பன் இப்படி நம்மிடம் இருபதிலாக அல்லவா சொல்லி கொண்டு இருக்கின்றான். ஒரு தடவை நடக்கும் என்கின்றான், இன்னொரு தடவை நடக்குமா நடக்காதா என்று நீயாகவே அங்கு யோசிக்கின்றாய். யோசிக்காதே, சிந்திக்காதே என் தங்க பிள்ளையே. உனக்கு சந்தோஷத்தை அள்ளி தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். ஒரு ஆணின் முடிவை எதிர்பார்த்து நீ காத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த முடிவு எப்படி வருமோ, நமக்கு சாதகமா பாதகமா என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் அல்லவா? அதற்கான முடிவை இப்போது சொல்லத்தான் போகிறேன். நீ உன் முடிவை சொல்லிவிட்டு பதில் முடிவுக்காக இங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய். மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். உன்னையே வருத்தி கொள்கிறாய். சில சமயம் மனசோர்வோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கின்றாய். ஏனென்றால் இந்த விஷயத்தில் என்னுடைய முடிவு தெரிந்தால்தான் நான் அடுத்த கட்டத்தை நோக்கி என் வாழ்க்கையை நகர்த்தி கொள்ள முடியும் என்று நினைக்கின்றாய். இந்த காலகட்டத்தை நான் எப்படி கையாள போகிறேன் என்று தெரியவில்லையே என்று நீயாகவே யோசித்து கொண்டிருக்கின்றாய். உன் வெற்றியை தீர்மானிப்பது நானாக இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே. நீ எதிர்நோக்கும் இடத்திலிருந்து நல்ல செய்தியைத்தான் தரப்போகிறேன். நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்திலிருந்து பின்வாங்கி கொண்டு இருக்காதே. இதற்கு மேல் அதற்கு அவசியமே இல்லை. ஏனென்றால் நீ எதிர்பார்க்கும் முடிவானது உன் வாழ்க்கைக்கானது என்று தெரியும் போது, உன் வாழ்க்கைக்கு தேவையானது என்று புரிந்து கொண்டு இருக்கும் போது அதை நல்லதாகத்தானே தருவேன். என் பிள்ளையே, உனக்கானது என்றால் அதிலிருந்து நான் விலக வைக்கப் போவதே இல்லை என்று நீ அறிந்துவிட்ட போதிலும் இனி நடக்குமா நடக்காதா என்ற யோசனை எல்லாம் வேண்டாம். என் வார்த்தைகளையும் என் மீதும் நீ நம்பிக்கை வைத்துதானே செயல்பட்டு கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக உன் மனதில் எதையோ நிறுத்தி கொண்டு இருக்கின்றாய்? கவலைகளை விட்டொழித்து விட்டு எனக்கான இந்த விஷயத்தில் என் அப்பன் இருக்கின்றான், என் சாயி இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் தெளிவாகவே இரு. நீ வருந்தி கொண்டு இருப்பதனால் ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. நீ வருந்தாதே. இந்த வார்த்தைகள் உன் காதில் கேட்கும் நேரம் உன் வெற்றி உன்னை தேடி வரும். இப்பொழுது என்ன செய்வது என்று கேட்ட விஷயத்திற்கு உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் தான் வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கின்றேன். உன் வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்ற முயற்சியை உனக்கு தந்து கொண்டு இருக்கின்றேன். காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் இனி நமக்கானது இன்னும் நம்மிடத்தில் வந்து சேரவில்லை. இன்னும் நமக்கான முடிவு நம்மிடத்தில் வரவில்லை என்றுதானே என் கண்மணிகள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். உன் வேண்டுதல் பலிக்கும் நேரம் வந்து விட்டது. உன் காத்திருப்புக்கான பலன் கிடைத்து விட்டது. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை என்று உனக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும்போது உனக்கு வருவதும் நல்ல முடிவாகத்தான் வந்து சேரப்போகிறது. நீ எதை நினைத்து வருந்தினாயோ, எந்த முடிவு உனக்கு வர வேண்டும் என்று நினைத்தாயோ, அந்த முடிவை உனதாக்க நான் வந்து இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி உன் கையில் வந்து தான் சேரப்போகிறது. உன் உறவானவரும் உன்னிடத்தில் வந்து தான் சேரப்போகிறார். உன் மனம் விரும்பும் முடிவை தருவதற்கு உன் மனம் இருந்து இவரிடத்தில் இருந்து வந்திருக்கின்றேன். உன் மனதை புரிந்து கொண்டு மறிந்து கொண்டு இனி அவர் செயல்படுவதாக என்னிடம் உறுதியளித்து விட்டார். எந்த சந்தோஷத்தை இழந்துவிட்டு நீ தவித்து கொண்டு இருந்தாயோ, அந்த சந்தோஷத்தை தருவதற்காக இப்பொழுது உன் சாய் நான் வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பது எல்லாம் உனக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது. என் தங்கமே, சந்தோஷத்தின் பலனை அனுபவிக்க நீ தயாராக இருந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதை வீணாக ஏன் குழப்பிக்கொண்டே இருக்கின்றாய்? உன் மனதை குழப்புகின்ற அளவிற்கு இங்கு என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது? நான் உனக்காக
உனக்காகத்தான் உன் வேலைகளில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இனி எல்லாம் நல்லதாகத்தான் என் பிள்ளைகளுக்கு நடக்கப் போகும். உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்த்து கொள்வது என் காலம் என்று உறுதியேற்று விட்டேனே. உன் மகிழ்ச்சியை நான் பிரதானமாக வைத்து கொண்டுதானே உன் செயலை செய்து கொண்டு இருக்கின்றேன். இனியும் சற்றும் தாமதிக்கப் போவதில்லை. உன் முடிவை நானே எடுக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உனக்கு வருவது நல்ல முடிவாகத்தான் இருக்கப் போகிறது. நல்ல பதிலை தருவதற்காகத்தான் காத்து கொண்டு இருக்கின்றேன். நீ படும் துன்பத்தை எல்லாம் பார்த்து என் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டுதான் இருக்கின்றது. இனியும் இந்த கடினமான பாதையை பார்த்து நான் உனக்கு இப்படித்தான் நடக்கும் என்று சொல்வதில்லை. இந்த கடினமான பாதையில் நீ கடந்து வரத்தான் போகிறாய். இதுவும் கடந்து போகத்தான் போகிறது. மனமருந்தாதே என் பிள்ளையே. நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்ட பிறகும் என் செல்ல பிள்ளையாக நீ மாறிவிட்ட போதும் நான் உன்னை எங்கனம் கைவிடுவேன் என்று எண்ணுகிறாய். சந்தேகமே வேண்டாம். இனி வருவது உனக்கு வெற்றியின் முடிவாகத்தான் வரப்போகிறது. இந்த சாயின் முடிவாகத்தான் வந்து சேரப்போகிறது. உன் கண்முன்னே உனக்கான விஷயத்தில் வெற்றி செய்தியை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் நல்லதுதான் நடக்கும். வழி நடத்தவே வந்து கொண்டு இருக்கின்றேன். எல்லாம் என் ஆணைப்படியும் ஆசையின்படி நடந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்ததை நானே நடத்தி காட்டுவேன். வெற்றி நிச்சயமாக்கப்பட்டு விட்டது. உன் மனதின் காயங்களை நான் நிலையாக வைத்து விடுவேனோ என்றெல்லாம் யோசிக்காதே என் பிள்ளையே. உன் சந்தோஷ தருணத்தில் நான் உன்னை நிலை கொள்ளவே முயற்சி கொண்டு இப்பொழுது உன் பின்னால் வழிவந்து கொண்டிருக்கின்றேன். இதோ நீ நினைத்தபடி நடப்பதற்கான உன் துணையை மீட்டெடுக்க நான் வந்து இருக்கும்போது மனம் கலங்காதே. யாரை பற்றிய நினைவுகளோடு நீ வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றாய் என்று நான் அறிந்த பிறகும் அவர்களை பற்றிய முழு சம்மதத்தை உனக்கு தெரிவிக்காமல் எப்படி தங்கமே இருப்பேன் என்று நினைக்கின்றாய். உன் மனதில் காயங்களை நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேனோ என்றெல்லாம் யோசிக்காதே. அந்த காயத்தையும் ரணத்தையும் தாண்டி நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தான் நான் கொடுக்கப் போகிறேன். உன் துணையை மீட்டெடுக்க நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே மனம் வருந்தவே வேண்டாம். நடப்பது யாவையும் பார்த்து பயமோ பதற்றமும் அடைய வேண்டாம். வாழ்க்கை முழுவதும் இப்படியே தான் நடந்து கொண்டிருக்க முடியுமோ? வாழ்க்கை முழுவதும் இப்படியே தான் எனக்கான சோகம் தொடர்ந்து கொண்டு இருக்குமோ என்று யோசிக்காதே என் பிள்ளையே. உன் சந்தோஷ தருணத்தில் நான் உனக்காகவே இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை முதலில் புரிந்து கொள். யாருமே எனக்கு இல்லையே, என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என்று யோசிக்காதே. உன்னை புரிந்து கொள்வதற்கான முயற்சிகள் பலரும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களில் உன்னருகில் இருப்பதற்கு யார் தகுதி உடையவர்கள் என்பதை பொறுத்துத்தானே நான் உன் வாழ்க்கையை அவர்களுடன் சேர்த்து வைக்க முடியும். அப்படிப்பட்ட துணையே நான் உனக்காக முடிவு எடுத்து விட்டேன். இனி நான் சற்றும் தாமதிக்கப் போவதே கிடையாது. உனக்கான தருணத்தில் நான் உன் கூடவே இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன் அருகில் இருப்பதற்கு யாருக்கு அங்கு தகுதிகள் இருக்கின்றதோ அவர்களையும் முன்னருகில் காண்பிப்பதற்காக நான் வந்து விட்டேன். சில பேரை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது, நமக்கானவரா என்று தெரியவில்லையே என்று யோசிக்காதே என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கை பயணம் என்பது இனி வெற்றிகரமாகத்தான் அமையப் போகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைதான். அதற்காக நீ இப்படியே தான் இருக்க வேண்டுமோ, இப்படியே தான் இருந்து கொள்ளப் போகிறாயோ என்று நினைக்காதே. உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது பலிக்கச் செய்வதற்கு உன் துணை உன்னிடம் வந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் என்று எனக்கு புரிந்துவிட்டது. அப்படி புரிந்து கொண்ட பிறகும் நான் அமைதி காத்து கொள்ளப் போவதே இல்லை. நீ எப்படி அவரை பற்றி நினைவோடு இருக்கின்றாயோ அவரும் உன்னை பற்றிய நினைவோடு தான் இருக்கின்றார். நீ இந்த உண்மை தெரியாமல் தான் தவியாக தவித்து கொண்டிருக்கின்றாய். நாம் மட்டும்தான் அவர் மீது அன்பாகவும் அக்கறையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவரது நினைவுகள் என் மேல் வந்து கொண்டு இருப்பது போல் என்னுடைய நினைவலைகள் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்று கூட
தோன்றவில்லையே என்று உன் மனதில் பல சந்தேகங்கள் எழும்பிக் கொண்டே இருந்தது. என் பிள்ளையே, அந்த சந்தேகத்தை எல்லாம் தாண்டி நீ இப்பொழுது உனக்கான உண்மையை தெரிந்து கொள்ளும் நேரம் வந்து விட்டது. உன் மனது தூய்மையாக இருப்பது எனக்கு புரியும். அவருடைய மனதில் என்ன நினைக்கின்றாய் என்று உனக்கு தெரியாது அல்லவா? இப்பொழுது அந்த உண்மையும் தெரியப்படுத்துவதற்குத்தான் இந்த சாய் தேவன் நான் உனக்கு வந்திருக்கின்றேன். இதோ அவருடைய மனதிலும் உன்னின் நினைவுகளை கொண்டு இருக்கின்றார். இனி வருவது எல்லாம் நல்ல முடிவாகத்தான் இருக்கப் போகிறது. நான் உனக்குள்ளே இருக்கும்போது எதை பற்றியும் கலங்காதே. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.